கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைக்கும் இல்லை. அதை முதல்ல ஒழுக்கமா கொண்டு வாங்க. சட்ட ஒழுங்கெல்லாம் சரியாதான் வரும். இந்த மாநகராட்சியில இருந்து இந்த கொசு மருந்து எல்லாம் வந்து அடிக்கிறாங்களா? அடிப்பாங்க, வருஷத்துல 2 தடவை அடிப்பாங்க. கொசுலாம் அடிச்சு இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சின பின்னாடி அடிச்சிருவாங்க கண்டிப்பா. ரோடு மோசமா தான் கிடக்குது. நம்ம போய் சொன்னோம்னா வரமாட்டாங்க. ஆனா இப்ப போய் சொன்னா உரியாடுவாங்க. ஏன்னா ஓட்டு வாங்கினேன், எலெக்ஷன் டைம்னால சின்சியரா வேலை செய்யறாங்க. அப்படி யாரோ கொள்றாங்க, செய்யறாங்க, வைக்கிறாங்க. அந்த பொம்பளை எல்லாம் கற்பழிக்கிறாங்க, பச்சை பிள்ளைய கற்பழிக்க அவனெல்லாம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுக்கெல்லாம் பால் டப்பா வேணா சொன்னா நாங்களே வாங்கி கொடுத்து கூட தொட்டி ஆட்டி விடுவோம். நல்லா போய் ரேப் பண்ணிட்டு வாடான்னு. அதை எவனாவது கேட்கறானா? அதை எவனும் கேட்க மாட்டேங்கிறேன். 5 வயசு 10 வயசு அப்படி என்ன அவனுக்கு ஏதாவது சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவன் செய்ய மாட்டான். 6 மாசம் உள்ள வச்சு நல்லா கறியும் சோறும் போட்டா திண்டுட்டு நல்லா கொழுத்து போய் வெளியே வந்து செய்யத்தானே செய்வேன். நாங்க கத்தி எனர்ஜி போகணும். அப்ப கூட எங்களுக்கு நீதியும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. கத்திட்டா அப்புறம் அடுத்து ஒண்ணு போயிடும். அப்ப மறந்துடுவாங்க எல்லாருமே. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்க. சொத்து சேர்க்கணும்னா வேற வெளில எப்படியா சம்பாதிச்சு சொத்தை சேர்த்துட்டு உட்காருங்க.